ஹாப்பி ராஜாக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஹாப்பி ராஜா படத்தோட ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு சுமாராக தான் போகுது, ஆனால் செகண்ட் ஆஃப் பரவாயில்ல, ஒன் டைம் வாட்சபிள் தான். இதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணது ஜார்ஜ் மரியம், அதாவது ஜிவி பிரகாஷோட அப்பா ரோல் பண்ணவர் தான் இந்த படத்தில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாரு. இவருக்கு அடுத்ததாக அப்பாஸ் ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மிகவும் அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு, யதார்த்தமாக இருக்குது. அதை விட ஜார்ஜ் மரியம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. டிராகன் படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். அதுலேயும் கிளைமேக்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஓவராலாக படம் முழுக்க இவர் தான் வந்திருக்காரு. உண்மையிலே இந்த மாதிரி பிறவி கலைஞர்கள் தமிழ் சினிமாவை ரொம்ப மிஸ் பண்ணுது. ஏன்னா ரீசண்டாக சோஷியல் மீடியாவில் வைரலான கோமாளிகளை தான் தமிழ் சினிமா கொண்டாடுது. இவரை மாதிரியான நல்ல கலைஞர்களை கொண்டாட தவற விட்டுட்டோம். இதில் என்ன வருந்தத்தக்க விஷயம்னா, சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறவங்களாம் டக்குன்னு வாய்ப்புகளை பற்றி மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் உண்மையான உழைப்பும் திறமையும் முறைப்படி கற்றுக்கிட்டு வரவங்க ரொம்ப நாள் கழித்து தான் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குது. நிறைய கலைஞர்களுக்கு கிடைக்காமையும் போயிருக்கு. இந்த நிலை மாறணும்னா தமிழ் சினிமாவை பார்க்குற பார்வை மக்களுக்கு கொஞ்சம் மாறணும். அதனால் தமிழ் திரையுலகினரும் நல்ல கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், ஹாப்பி ராஜ் படம் எப்படி இருக்குது? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.